Hello students, welcome to DK Maths Tutorial Center. இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th CBSE Mathsல Unit 1 Real Numbersல Example 2 அதாவது ரெண்டாவது எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம்ப்பா. ஸோ இந்த சம் வந்து ரொம்ப ஈஸி தான், ஜஸ்ட் 2 மார்க்ஸ் இந்த மாதிரி தான் வரும். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா எல்சிஎம்மும் ஹெச்சிசிஎஃப்பும் என்னன்னு கேட்டிருக்காங்க. 6ஓட வேல்யூயும் 20ஓட வேல்யூனையும் வச்சு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட், அதாவது ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் இந்த மாதிரி அந்த எல் போட்டு, இதுக்கு பேர் எல் டிவிஷன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி எல் ஷேப்பில் கோடு போட்டு டிவைட் பண்ணணும், இதுக்கு பேர் எல் டிவிஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ முதல் இந்த 6 வந்து இங்கே எழுதிடுங்க. இப்போ 6 இங்கே எழுதிட்டு ஸ்டார்டிங் என்ன நம்பர், இப்போ 2 டேபிளில் 6 வந்து போகும். ஸோ 2 3s are 6, 3 வந்து 3 டேபிளில் மட்டும்தான் போகும். ஸோ 3 1s are 3. இங்கே 20 இருக்குது. இது ஸ்டார்டிங் ப்ரைம் நம்பர் என்னது 2. ஸோ 2 தான் ஸ்டார்டிங் நம்பர். எப்போயுமே ஸ்டார்டிங் கம்மியான நம்பர் தான் எழுதணும், இங்கே அதிகமான நம்பர் எழுதக்கூடாது. ஸ்டார்டிங் என்ன நம்பர் மல்டிபிள் ஆகும் அதுதான் எழுதணும். ஸோ 2ங்கிறது ப்ரைம் நம்பர். ஸோ 2 10s are 20 போடுறோம். 10 வந்து 2 டேபிளில் போகும். ஸோ 2 5s are 10 எழுதலாம். 5 வந்து 2 டேபிளில் வராது, 3 டேபிளையும் வராது, 4 டேபிளையும் வராது. 5 வந்து 5 டேபிளில் மட்டும்தான் வரும். ஸோ 5 1s are 5 எழுதிக்குவோம். ஸோ இப்போ எழுதிட்டு இப்போ நான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்க, உங்களுக்கு புரியறதுக்கான எழுதியிருக்கேன். எல்சிஎம்ங்கிறது என்னதுன்னா ஹையஸ்ட் பவர் தான் பார்க்கணும். ஹெச்சிசிஎஃப் வந்து ஆப்போசிட் லோயஸ்ட் பவர் தான் பார்க்கணும். எல்சிஎம்மோட ஃபுல் ஃபார்ம் லீஸ்ட் காமன் மல்டிபிள். ஸோ லீஸ்ட்டுன்னு தான் பேர், இங்கே லீஸ்ட்டுன்னு நேம் இருக்குது, ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்க ஹையஸ்ட் பவர் தான் பார்க்கணும். இங்கே ஹெச்சிசிஎஃபோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. இங்கே நேம் வந்து ஹையஸ்ட் காமன் ஃபேக்டரு, பட் பவரில் பார்க்கும்போது லோயஸ்ட் பவர் தான் இங்கே ஆப்போசிட்டாக தான் பார்க்கணும். ஸோ இது ரெண்டுமே ஆப்போசிட்டில் தான் பவர் பார்க்கணும். ஓகே அப்பா, இப்போ வந்து எழுதுவோம் அடுத்த ஸ்டெப்பு. ஸோ 6 நீங்கள் எழுதிட்டு இந்த 6 முதல் இங்கே எழுதிட்டு ஈக்குவல்டுன்னு போட்டு இப்போ ஆக்சுவலி இங்கே என்னென்ன நம்பர் எழுதியிருக்கோன்னு நோட் பண்ணிக்கோங்க. 2 எழுதியிருக்கோம், 3 எழுதியிருக்கோம், இங்கனுக்குள்ளே என்ன எழுதியிருக்கோம் 5 வந்திருக்கு. ஸோ 2 × 3 × 5ன்னு இந்த மாதிரி எழுதிடுங்க நம்பர்ஸ் மட்டும். இங்கே நம்ம டிவைட் பண்ணிக்க அந்த நம்பர்ஸை மட்டும் எழுதிடுங்க. நான் ரவுண்டு பண்ணிக்கலாம், இந்த நம்பர்ஸ் மட்டும் இங்கே எழுதிடுங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2 வந்து நான் இப்போ 6 பொறுத்தவரை 2 எத்தனை 2 இருக்குது, ஒரு 2 தான் இருக்குது, அப்போனா 1ன்னு போடுங்க. 3 எத்தனை 3 இருக்குது, ஒரு 3 மட்டும்தான் இருக்குது. ஸோ 1ன்னு போடுங்க. இங்கே 5 இருக்கா இல்லை, அப்போனா 0ன்னு போட்டுருங்க. அடுத்து இந்த 20 இங்கே எழுதிக்கோங்க. அதே மாதிரி 20ல் இதே மாதிரி தான், இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது, இங்கே 5 இருக்குது. அந்த 3 நம்பர்ஸுமே இங்கே நம்ம ஃபைண்டு பண்ணியிருக்கோம் டிவைட் பண்ணி. ஸோ அந்த 3 நம்பர்ஸ் இங்கே எழுதிருங்க. இப்போ 20ல் இங்கே எத்தனை 2 இருக்குது, 2 2 இருக்குது, அப்போனா பவர் 2ன்னு போடுங்க. இங்கே 3 எத்தனை 3 இருக்குது, ஒரு 3யுமே இல்லை, அப்புறம் 0ன்னு போட்டுருங்க. இங்கே 5 எத்தனை 5 இருக்குது, ஒரு 5 தானே இருக்குது, அப்போனா 1ன்னு போட்டுருங்க. இப்போ அடுத்து என்ன, இப்போ தான் நம்ம வந்து ஹெச்சிசிஎஃப்பும் என்ன எல்சிஎம்னு கண்டுபிடிங்க. ஸோ ஹெச்சிசிஎஃப் என்னன்னா, நான் என்ன சொன்னேன், ஹெச்சிசிஎஃப்னா லோயஸ்ட் பவர் தானே சொல்லி. ஸோ லோயஸ்ட் பவர்னா என்னது, இப்போ 2 எடுத்துக்கோங்களேன். 2ல் லோயஸ்ட் பவர் எதுப்பா இருக்குது, இங்கே 2 பவர் 1 இருக்குது, இங்கே 2 பவர் 2 இருக்குது. 1 பெருசா 2 பெருசு, சாரி கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டேன், சாரி. 1 ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்ன, லோயஸ்ட் பவர் தானே பார்க்கணும். எதுப்பா கம்மியான பவர், 2 பவர் 1 கம்மியா இல்லை 2 பவர் 2 கம்மியா, 2 பவர் 1 தானே கம்மி. ஸோ அந்த 2 பவர் 1 வந்து இங்கே எழுதிடணும். அதே மாதிரி இந்த 3 எடுத்துக்கோங்க. இங்கே 3 பவர் 1 இருக்குது, 3 பவர் 0 இருக்குது. எது கம்மி, 0 தானே கம்மி. ஸோ 3 பவர் 0 எழுதிக்கோங்க. அதே மாதிரி இங்கே 5 இருக்குது, 5 பவர் 0 இருக்குது, 5 பவர் 1 இருக்குது. இதில் எதுப்பா லோயஸ்ட் பவர், 0 தான் லோயஸ்ட் பவர். ஸோ 0 5 பவர் 0ன்னு போடுங்க. உங்களுக்கு ஏற்கனவே நான் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, எனிதிங் பவர் 0னா 1. இப்போ a பவர் 0னா 1, 2 பவர் 0னா 1, 1 பவர் 0னாலும் 1 தான். ஸோ எந்த நம்பர் போட்டாலும் மேலே பவர் 0ன்னு வந்தால் அதோட வேல்யூ வந்து 1ன்னு தான் வரும். ஸோ இப்போ 2 பவர் 1னா என்ன வரும், 2ன்னு தான் வரும். அப்படியே இப்போ 3 பவர் 0 அப்போ என்ன வரும், 1. 5 பவர் 0 1 வரும். ஸோ 2 × 1 × 1 2. ஸோ அதுதான், ஸோ இதுதான் ஹெச்சிசிஎஃப்போட ஆன்சர். ஓகே அப்பா, அதுக்கப்புறம் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ எல்சிஎம் என்னதுன்னா, நான் சொன்னேன்ல எல்சிஎம்னா ஹையஸ்ட் பவர் போடணும். ஸோ ஹையஸ்ட் பவர் எதுப்பா, இதில் 2ல் எதுப்பா ஹையஸ்ட் பவர், 2 பவர் 2 தானே ஹையஸ்ட் பவர். ஸோ அது பாருங்கள். அதுக்கப்புறம் 3ல் எதுப்பா ஹையஸ்ட் பவர், 0 பெருசா 1 பெருசா, ஹையஸ்ட் பவர் தான் 1, அதுதான் எழுதணும். இங்கே 5ல் எதுப்பா ஹையஸ்ட் பவர், 1 தான் ஹையஸ்ட் பவர். ஸோ 5 பவர் 1. அப்புறம் 2² எப்படி எழுதலாம், 2 × 2 4 எழுதுனா, 3 பவர் 1 3, 5 பவர் 1 5, அப்போனா 4 ×
3 × 5 15. ஸோ 4 × 15 என்ன வரும் 16 வரும். ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ எல்சிஎம் ஆன்சர், ஹெச்சிஎஃப் ஆன்சர் இதுதான். ஸோ இந்த சம் வந்து ரொம்ப ஈஸி, அவ்வளோதான்ப்பா இந்த சம்மு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.